தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அரூர் அடுத்த பெரியப்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்ற இளைஞர் திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இதையடுத்து கடந்த ஜனவரி 20இல் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் சிறுமிக்கு கரு கலைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய காதலன் போக்சோவில் சிக்கினார். புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கார்த்திக் என்ற 20 வயது இளைஞர் காதலித்துள்ளார். இந்த நிலையில் அந்த சிறுமி 5 மாத கர்ப்பமாக இருப்பது எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் தெரியவந்தது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரில் கார்த்திக் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். பள்ளிகளில் ஒழுக்க நெறிகளை முறையாக கற்றுத்தராத கல்வித்துறையே இத்தகைய அவலங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டுமென மக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மளிகை கடை உரிமையாளர் போக்சோவில் சிக்கினார். அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் பொருட்கள் வாங்க அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்றார். அப்போது கடை உரிமையாளர் சங்கர் மாணவனிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த புகாரில் சங்கர் போக்சோவில் சிக்கினார். இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது 100க்கு 100 உண்மை என ஆவேசப்படுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். அறிவழகன் என்ற இளைஞர் தன்னுடன் பணியாற்றும் பெண்ணின் 15 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்ததன் பேரில் தலைமறைவாகி உள்ள அறிவழகனை போலீசார் தேடி வருகின்றனர். திமுக ஆட்சியில் என்ன தவறு செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் குற்றம் செய்பவர்கள் இருப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.